Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபன் டைம். இப்போ இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தீபாவளி ரெசிபீஸில் இட்லி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 1/2 கிலோ, 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா, சோம்பு, தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, தூள் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, சிக்கன் மசாலா, அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஓகே, இப்போ குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, ஒரு 3 லவங்கம், சோம்பு 1/2 ஸ்பூன், அன்னாசிப்பூ, கல்பாசி கொஞ்சோண்டு, இதை போட்டு தாளிச்சிட்டு மராட்டி மொக்கு 1, வெங்காயம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிக்கலாம். சும்மா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ சிக்கன் வதங்கிடுச்சு. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் மிளகாவும் தனியாகவும் சேர்ந்த பொடி தான். அதனால தான் நான் தனியாத்தூள் தனியாக வைக்கலை. இந்த மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த மசாலா வதங்கி திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி கொதித்தோடனே தேங்காய் 2 ஸ்பூன் அளவு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. குக்கரில் விசில் விட்டதுனால நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக்கரை பாதியாக மூடி
ஒரு கொதிக்க வச்சோன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. கொதிக்க வச்சோன்னா எண்ணெய்லாம் மேலே வரும். சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இட்லியும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் பாருங்கள்.